கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யாத்திரையாகவும் 34:2 விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்பதாக கர்த்தர் மோசேயிடம் பேசின ஒரு வார்த்தை. தேவ பிள்ளைகளே, மோசேயிடம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ ஒவ்வொரு வருடத்திலும் ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட விருப்பம் என்பதை நீங்கள் பாருங்க. காலமே காலமே விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகணும். காலமே என் சமூகத்துல வந்து நிக்கணும். தேவ பிரசன்னத்தை நீங்க தேடணும். எப்படி தேடணும்? பாரமா இல்லை, ஆவலோட, தாகத்தோட, எதிர்பார்ப்போட, ஆயத்தத்தோட அவருடைய பிரசன்னத்தை தேடணும். ஏன் அவருடைய பிரசன்னத்தை தேடணும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்க போகிற சூழ்நிலை எவ்வளவு டஃப்பா இருக்க போது நமக்கு தெரியல. அவருடைய பிரசன்னத்தை தேடும் போது அந்தந்த நாளுக்குரிய இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, காலையிலே விடியற் காலத்தில் ஆயத்தமாகி காலையில அவர் சமூகத்தில் வந்து நிற்க பிரயாசப்படுவோம், முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.